இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான மற்றும் நிம்மதியான செய்தி வெளியாகியுள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு தொடர்பான சேவைகளில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டுவர தயாராகி வருகிறது. பொதுமக்களின் அலைச்சலை குறைக்கவும் அரசு சேவைகளை மிக எளிதாக பெறவும் ஈஸ் ஆஃப் லிவிங் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பல ஆண்டுகளாக வாகன ஓட்டிகள் சந்தித்து வந்த ஆர்டிஓ அலுவலக அலைச்சலுக்கு இதன் மூலம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட உள்ளது. இந்த மாற்றத்தின் மிக முக்கியமான அம்சம் ஓட்டுநர் உரிமத்தின் வயது வரம்புதான். தற்போதைய நடைமுறைப்படி நீங்கள் ஒரு புதிய ஓட்டுநர் உரிமம் பெற்றால் அது 20 ஆண்டுகள் அல்லது உங்களுக்கு 40 வயது நிறைவடையும் வரை மட்டுமே செல்லுபடியாகும். அதன் பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஆர்டிஓ அலுவலகத்திற்கு சென்று அதனை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் இனி வரப்போகும் புதிய விதிகளின்படி ஓட்டுநர் உரிமம் பெற்றவருக்கு 50 வயது நிறைவடையும் வரை அது தடையின்றி செல்லுபடியாகும் என முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த ஒரே ஒரு மாற்றத்தால் பல லட்சம் மக்கள் மீண்டும் அலுவலகங்களுக்கு சென்று மணிக்கணக்கில் காத்திருப்பது தவிர்க்கப்படும். வயது வரம்பு மட்டுமல்லாது வாகனங்களின் உரிமையாளர் பெயர் மாற்றம், வாகனங்களுக்கான பெர்மிட் புதுப்பித்தல் போன்ற மிக முக்கியமான சேவைகள் இனி 100% ஆன்லைன் மயமாக மாற்றப்பட உள்ளன. பழைய வாகனங்களை விற்கும் போதோ அல்லது வாங்கும் போதோ இனி நீங்கள் ஆர்டிஓ அலுவலக வாசலில் காத்து கிடக்க வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் அல்லது கணினி மூலம் இந்த சேவைகளை சில நிமிடங்களில் முடித்துக் கொள்ளலாம். இந்த டிஜிட்டல் மாற்றம் ஆர்டிஓ அலுவலகங்களில் நிலவும் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தையும் ஊழல் புகார்களையும் முழுமையாக ஒழிக்கும் என அரசு நம்புகிறது. அதே நேரத்தில் ஆன்லைன் சேவைகளுக்காக செலுத்தப்படும் கட்டணங்கள் நேரடியாக அரசுக்கே செல்லும் என்பதால் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பு ஏதும் ஏற்படாது என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் பொதுமக்களுக்கு சலுகைகளை தந்தாலும் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு ஒரு புதிய எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எனப்படும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி ஒரு ஓட்டுநர் போக்குவரத்து விதிகளை மீறும் ஒவ்வொரு முறையும் அவரது உரிமத்தில் இருந்து புள்ளிகள் குறைக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி புள்ளிகள் குறையும் போது அந்த ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படும். இந்த அதிரடி மாற்றங்களுக்கான இறுதிக்கட்ட பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதால் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.